சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு இந்த வருஷம் எந்த டீம் வந்து கப் அடிப்பான்னு நினைக்கிறீங்க? நான் ஆர்சிபி. வருஷம் வருஷம் சிஎஸ்கே எம்ஐ தான் அடிக்குது கப்பு. இந்த வருஷம் ஆர்சிபி அடிக்கணும்னு எனக்கு ஆசை. சிஎஸ்கே தான் தலை ஆர்சிபி தலை கண்டிப்பா ஆர்சிபி விராட் கோலி கோசம் கண்டிப்பா கப்பு கம்பல்சரி அச்சு ஆகணும். அதுவும் எங்க தலை கோசம் ஆர்சிபி தான் தலை என்னைக்குமே தலைவனுக்காக ஆர்சிபி தான் தலை விராட் கோலி எங்க தள்ளி கோசம் ஆர்சிபி கப்படி கோசம் பின்னாடி பாத்துக்க எந்த டீம் கப் அடிக்கும்? டெல்லி தலை. டெல்லியா? இந்த வருஷம் கப் அடிக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? இந்த வருஷம் கண்டிப்பா அடிக்கணும். ஏன்னா இந்த வருஷம் 18 சீசனு எங்க தலைவரோட ஜெர்சி நம்பர் கண்டிப்பா கப் அடிக்கும். நினைச்சேன் ஆனா அதுக்கப்புறம் அடி ஒன்னு இடி போயிருந்தது. அது கோலி ஆச்சு சந்தோஷத்துல நாங்க எல்லாம் ஆர்சிபி ஜெர்சி போட்டு வந்துடும். எனக்கு சரியான மேட்ச் நேத்து. எந்த டீம் கப் அடிக்கணும்னு நினைக்கிறீங்க? எந்த வருஷமா இதில் கப் அடிச்சதில்ல. இந்த வருஷம் ஆர்சிபி அடிக்கணும். வருஷம் யோசிச்சு தான் இருக்கிறோம், அடிக்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் போன வருஷம் என்ன பண்ணேன், சபரிமலை போயிட்டு லாலிபாப் சப்பு ஆர்சிபி. சோ இந்த சீசன்ல வந்து எந்த டீம் வந்து டஃபஸ்ட் டீமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? பெங்களூர். எந்த டீம் டஃபா? சன்ரைசர்ஸ் கொஞ்சம் டைட்டா இருக்கு, டஃபா இருக்கு. இல்ல கொல்கத்தா ஹைதராபாத்ல ரொம்ப டஃபா இருக்கும். டெல்லி பரவாயில்ல. டெல்லி லக்னோ. பஞ்சாப். மும்பை தான் ப்ரோ. சோ இன்னைக்கு வந்து எம்ஐ vs சிஎஸ்கேல வந்து எவ்வளவு டார்கெட் வச்சா சிஎஸ்கேல பீட் பண்ண முடியும்? 200 அடிச்சாவே பீட் பண்ணுவாங்க. பட் அந்த அளவுக்கு டைட்டான போலிங் வந்து மும்பை கிட்ட இருக்கு. நல்லா தான் இருக்கும் மேட்ச். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கேப்டன்ஷிப் வந்து ஸ்கை கிட்ட கொடுத்திருக்காங்க. அவரோட கேப்டன்ஷிப்ல வந்து பெஸ்ட் நல்லா 2020 எல்லாம் பயங்கரமா பண்றாரு. 2020 மும்பைல அச்சீவ் முடியல. மும்பைல இந்தியன் டீமுக்கே பெஸ்ட் T20 பிளேயருக்கு அப்புறம் அவர் வரலாம் கேப்டன். 60 டிகிரி தல நம்ம ஆளு. சிஎஸ்கே vs மும்பை வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் இது வரைக்கும் மும்பை வின் பண்ணதே இல்லன்றாங்க. இந்த வாட்டி வின் பண்ண வாய்ப்பு கம்மி தான். சோ உங்களுக்கு எப்படி தோணுது? கப் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து சிஎஸ்கே vs மும்பை வின் பண்ணவங்களா வின் பண்ணுவாங்க? இந்த வாட்டி கொஞ்சம் மாற்றமா மும்பை வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வின் பண்ணுவாங்க கம்பல்சரி தல. ரோஹித் 50 அடிப்பா போல தல நம்ம ஆளு. 45 மும்பை தான் தல. சோ இந்த வருஷம் வந்து எந்த டீம் டஃபஸ்ட் டீமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சிஎஸ்கே தான். சிஎஸ்கேல இல்ல, நான் ஆர்சிபி தானா. நான் ஆர்சிபிலாம் மொக்கக்காதனா. வருஷம் இதான் சொல்றாங்க, ஈசால கப்பு லாலிபாப் சாப்பிட்டு எல்லா வருஷமும் இடுமுடி கேட்டுறாங்க அவங்க. குருசாமி இந்த வருஷம் தோத்துறா. குருசாமி ஆர்சிபி தோக்குதோ ஜெயிக்குதோ அதெல்லாம் எங்களுக்கு மொக்க கதை. எங்க தலை விராட் இருக்கான், அது போல. ஆனா வந்து அவன் சோலோவா நின்று டீமை காப்பாத்துறான். பண்ண முடியல. சோலோவா வந்து 18வது சீசன் சொல்றாங்க. அதனால விராட் கோலிக்கு 18 நம்பர் சொல்றாங்க. அவங்க கப் அடிக்கிறது வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லண்ணா. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சுட்டா லாஸ்ட் வரைக்கும் போனோம்லண்ணா, அதுலயே முடிஞ்சிரும் கதை. ஃபர்ஸ்ட் மேட்ச் சாவடி அடிக்கிறாங்கண்ணா, மீதி வர மேட்ச் சாவடி அடிக்காத இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிச்சு டயர்ட் ஆயிட்டு இருப்பாங்கப்பா. லாஸ்ட்ல முச்சுறாங்க உங்களை. விளையாட தெரியாத ரகானாவே 50 அடிக்கிறாங்க போட்டு. அப்ப தோத்துருவாங்க. ரகானே விளையாடுறப்ப விராட் கோலி இல்லவே இல்லடா மேட்ச்ல. மேட்ச் பாக்கல. மேட்ச் பாக்கலனா போப்பா. எம்ஐ vs சிஎஸ்கே ல வந்து எவ்வளவு ஸ்கோர் வந்து டார்கெட் வைப்பாங்க நினைக்கிறீங்க? ஒரு 190. 190 யாரு? சிஎஸ்கே. சோ மும்பை டஃபா தான போவோம் மேட்ச். எம்ஐயும் நல்ல டீம்னா. நல்ல டீம் தான். பவுலர் தீபக் சகர், போல்ட் எல்லாரையும் எடுத்து விட்டுறாங்களே மும்பை. பும்ரா எம்ஐ டீம்னு சொல்றா, ஒரு 11 கூட தெரியல அவனுக்கு. பும்ரா இன்ஜூரி தான். ஸ்கை வந்து கேப்டனா இருப்பாப்ல. அதனால வந்து எப்படி இருக்கும் ஸ்கை? என்ன யாரா ஸ்கைனா வந்து ஜியோ சூரியகுமார் யாதவ். ஒண்ணுமே தெரியாதவனா கிரிக்கெட் பார்க்க வந்திருக்கான். நீங்களே பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆர்சிபின்னா இப்போ மும்பை இந்தியன்ஸ் வந்துக்கிறான். நாளைக்கு சிஎஸ்கே வருவான். எந்த டீம் ஜெயிக்குதோ அந்த டீம் வருவான். சிஎஸ்கே தான் எப்பயும் நான் பேருமா வந்து சப்போர்ட் பண்ணும். என் விராட் கோலி கோசம் ஆர்சிபி, ஆர்பிக் பாண்டியா கோசம் ஆர்பிக் பாண்டியா ஆர்பிக் பாண்டியா கோசம் மும்பை. அவ்வளவுதான். மும்பைல மும்பை. அவ்வளவுதான். இனி வந்து மதியான மேட்ச் யாருக்கு? எஸ்ஆர்ஹெச்சுக்கும் ஆர்ஆருக்கும். சரி எஸ்ஆர்ஹெச் யார் ஜெயிப்பா? எஸ்ஆர்ஹெச் கேப்டன் யாரு? பாருங்க ஐபிஎல் எதுவுமே தெரியல. ஆர்ஆர் கேப்டன் யாரு? அதானே தெரியாது. சரி இப்போ நீ என்ன டீம்? ஆர்சிபி கேப்டன் யாரா? பட்டிண்டர் பாத்துங்க फ्रेंड्स. பட்டிண்டர் ரஜித் பாடிகார் இல்ல பட்டிண்டர். ராஜ் பாடிகார். லாஸ்ட் ஒரு வீடியோ கரெக்ட்டா குறே அவருக்கு. லாஸ்ட் ஒரு வீடியோ ஆஃப் பண்ணிக்கோங்க. விராட் கோலி சொல்ல மச்சான். எந்த டீம் கப்? சிஎஸ்கே அடிக்கும். சொல்றா ஆர்சிபி. எந்த டீம் கப்? சென்னை சூப்பர். சிஎஸ்கே ன்னு சொல்லு. சோ சிஎஸ்கே வந்து ஏன் கப் அடின்னு நினைக்கிறீங்க இந்த வருஷம்? அவன் இதோட லாஸ்ட் மேட்ச் நினைக்கிறேன். இதுக்கு அடுத்தது ஆடுவாரான்னு தெரியல. அதனால சிஎஸ்கே லாஸ்ட் அவர் போகும்போது
அவர் வின் பண்ணி கொடுத்துட்டு போனா நல்லா இருக்கும். அதெல்லாம் கிடையாது. சென்னையில இருக்கிறதுனால சென்னை கப் அடிக்கணும் தான் இது பண்ண முடியும். சென்னை ஜெயிக்கணும். எங்களை பொறுத்தவரை சென்னை ஜெயிக்கணும். ஆர்சிபி வந்து எதனால கப் அடிக்கணும்? ஏன் வந்து 18 இயர்ஸா வந்து அதை மிஸ் பண்றான்னு நினைக்கிறீங்க? ஆர்சிபி கப் அடிக்கிறது கேப்டன்ஷிப் சரியில்லை. கேப்டன்ஷிப் சரியில்லை. சரிங்களா? நல்லா தான் தலைவா இருக்கு. எங்களுக்கு நேரம் சரியில்லை. உள்ளவங்களே சரியில்லை. அதனாலதான் எங்க டீம்ல ஆடுறவன் எல்லாம் நல்லா ஆட மாட்டான். எங்க கிட்ட இருந்து மத்த டீம் போற சூப்பரா ஆடிடுறான். மேட்ச் வைக்கிறதுனால அப்படி ஆயிட்டானான்னு தெரியல. அந்த டீமுக்கு சூனியா வச்ச மாதிரி ஆயிடுச்சு. நார்மல் டைம்ல வைக்கலாம் போல. இந்த ஆடி மாசம் ஆவணி மாசத்துல வச்சா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆர்சிபி. அதனாலதான் மஞ்சள் கலர் ட்ரெஸ் வச்சிருக்காங்க. என்ன பண்ணிடுறாங்க? அம்பையர் செட் பண்றாங்க. அம்பையர் செட் பண்ணிடுறாங்க. நம்மளா அப்படி இல்ல, நேர்மையா ஆடுறோம்னு ஆசைப்படுறோம். 18 வருஷம் ஆயிடுச்சு. 17 வருஷம். இது 18வது. இது 18வது சீசன். 18 வருஷம் ஆயிடும். நம்பர் 18 வருஷம் அடிக்கணும்னு ஆசை எங்களுக்கு. அவ்வளவுதான். 18 வருஷம் 18 நம்பர் இருக்காங்க. தல டோனிக்கு வந்து என்ட்ரி சாங் எந்த சாங் போட்டா பயங்கரமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதான் நீ போட்டு வச்ச தங்க கூட ஊருக்கு அந்த சாங்லாம் போடாதீங்க. ஆடி மாசம் கூட்டுவாங்க மஞ்சள் கலர் ட்ரெஸ் அந்த மாதிரி அவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. டோனிக்கு எந்த சாங் போட்டா பயங்கரமா இருக்கு? அதுல நான் சொல்றேன். டோனி வந்தா எந்த சாங் போடவும் செட் ஆகும் அவருக்கு. தல டோனிக்கு பரேபா பிஜிஎம் பரேபா பிஜிஎம். நான் வந்து நாயகன் படத்துல அந்த காமெடி பாட்டு வரல, அது படம் இருக்கு. தல டோனிக்கு பாச்சா பாச்சா தல டோனிக்கு எந்த சாங்? நான் தான் பொட்டு வச்ச சாங்கத்துல இந்த பசங்களாம் மூட்டை பத்தல பாக்கல. அதுல ஒரு உருளைக்கிழங்கு சாங் வருது, அது வச்சா கூட நல்லா இருக்கும். தல ஆர்சிபில வந்து விராட் கோலிக்கு வந்து எந்த சாங் போட்டா பயங்கரமா தலைவா எங்க ஆளுக்கு வந்து இப்ப ஜெயிலர் போட்டா தரமா இருக்கும் தலைவா. இருக்கு? விராட் கோலிக்கு எந்த சாங் போட்டா பயங்கரமா இருக்கு? உக்குமே ஆர்சிபி எந்த சாங் போட்டா விளையாடுறது? அது பொல்லாதவன் சாங் எது போட்டாலும் நல்லா இருக்கும். ஆஃப் பண்ணிட்டீங்களா? டெல்லி கேபிட்டல். டெல்லி கேபிட்டலா? டெல்லி கேபிட்டல் தானா? சிஎஸ்கே சிஎஸ்கே. உங்களுக்கு எந்த டீம்? சிஎஸ்கே தானா? சிஎஸ்கே கேகேஆர்னா ஓகே. ஆர்சிபி ஆர்சிபி. எஸ்ஆர்ஹெச். சோ எதனால வந்து உங்களுக்கு சிஎஸ்கே பிடிச்சிருக்கு? கப் அடினா போன வருஷமே மிஸ் ஆயிடுச்சு கப்பு. இந்த வருஷம் கன்ஃபார்மா எத்துறா போல கப்பு தோனி. ஆர்சிபி வந்து எதனால கப் அடினா நினைக்கிறீங்க? தெரியல. சரி ஆர்சிபி எதனால கப் அடினா நினைக்கிறீங்க? 18 வருஷமா ஆடி ஒன்றும் ஒரு வருஷம் கூட அடிக்கல. இந்த வாட்டி 18 வருஷம் இதோட விராட் கோலி விளையாடுறது. அவர் மாதிரி தான் இந்த டீமில் ஒன்றும் மாறாமல் இருக்காப்புல. இந்த வாட்டி அடிக்க சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மேட்ச்சே போட்டு சாவடி வச்சிட்டாங்க. இந்த வாட்டி கப்பு நம்மளுது. ஈசால கப்பு நம்மளுது தான். ஓகே. மும்பை யாரா சொன்னா? டேய் மும்பை யாரா சொன்னீங்கடா? யாருமே சொல்லல மும்பை. என்னடா சொல்றீங்க? சரி கேகேஆர் வந்து எதனால கப் அடினா நினைக்கிறீங்க? நல்ல ஓப்பனிங் பேர் இருக்குண்ணா. டெப்த் வரைக்கும் பேட்டிங் இருக்குது. நல்ல bowling லைன் இப்போ இருக்குது. அதனால் போன வருஷம் கப் வச்சுருக்காங்க, இந்த வருஷம் கப் எடுப்பாங்க. அது நம்பிக்கை இருக்குது. சிஎஸ்கே வந்து எதனால கப் அடினா நினைக்கிறீங்க? சிஎஸ்கே வந்து தோனி வந்து இந்த வருஷத்தோட ரிட்டையர்மெண்ட் ஆகுறாரு. அதனால லாஸ்ட் கப்பு எங்கள் கப்பாக இருக்கணும். தோனி அதை கையில் வாங்கணும். அதனால வாங்கிட்டு தான் போவார். வாங்கிட்டு தான் போவார் கன்ஃபார்ம். டிசி வந்து எதனால கப் அடினா நினைக்கிறீங்க? தெரியலண்ணா. டேய் நீ என்ன டிசி சொன்னா? சும்மா எதனா சொல்றா. டிசில வந்து டிசில யாராவது கேஎல் ராகுல் தானே கேப்டன். அக்ஷர் பட்டேலா? ஆஃப் பண்ணிட்டா? எந்த டீம் கப் அடினா நினைக்கிறீங்க? எந்த வருஷமா இதில் கப் அடிச்சதில்லை. இந்த வருஷம் ஆர்சிபி அடிக்கிறேன். வருஷம் யோசிச்சுதான் இருக்கிறோம், அடிக்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் போன வருஷம் என்ன பண்ணேன்? சபரிமலைக்கு போயிட்டு லாலிபாப் சப்பு ஆர்சிபி. கூட வந்து பேசுற நிலையா எங்களும் வரல. இந்த ஆர்சிபி உடனே வந்துடுறீங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஆர்சிபி பயங்கரமா பேட்டிங் பண்ணிருக்காங்க. எந்த அளவுக்கு பேட்டிங் பவுலிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு? ப்ரோ இது வரைக்கும் கோலி T20 ஆடி நான் பார்த்துருக்கேன். நேற்று ஆடின மாதிரி நான் பார்த்தது கிடையாது. பேக் டு பேக் சிக்ஸஸ் போயிட்டே இருந்துச்சு. 9 பாலுக்கு 21 இருந்தாப்புல. நான் இந்த மாதிரி ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி நான் பார்த்தது கிடையாது. நல்ல பேட்டர் தான், சேஸ் மாஸ்டர் தான். ஆனால் இந்த ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி நான் பார்த்தது கிடையாது. ரீசன் ஃபார் 18. அதனால இந்த வருஷம் கன்ஃபார்ம் வந்து ஆர்சிபி கப் எடுத்து வருஷம் கன்ஃபார்ம் தான் நினைக்கிறேன். எங்க பிளே ஆஃபும் போறானுங்க, ஆனால் அடிக்க மாட்டேங்கிறானுங்க. அது என்னன்னு தெரியல. ஏதாச்சும் எழுதி வச்சிருக்காருன்னு ஒண்ணுமே புரியல. இந்த வருஷமா அடிக்கணும் ஆசையா இருக்கு. சபரிமலைக்கெல்லாம் போயிட்டு வந்துருக்கிறேன் வேண்டிக்கினேன். எப்படியாச்சும் கப் அடிச்சிருன்னு. அடிச்சுட்டா நல்லா இருக்கும். போன வருஷம் பிளே ஆஃப் போனதுக்கே ரோட்ல அங்க பிரதர்ஷனம் பண்ணேன். அந்த வீடியோவே இருக்கு என்கிட்ட. இந்த வருஷம் அடிச்சுட்டானுங்கன்னா சொல்றதுக்கு எதுவும் இல்லை. இதை விட பிரம்மாண்டமா பண்ணுவேன். அந்த மாதிரி இருக்குது. அடிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அடிச்சுட்டா போதும். ஏதாச்சும் ஒன்று பேசினாலே இந்த ஆர்சிபி, மும்பை, சிஎஸ்கே நாங்கள் 3 பேர் இருக்காம பாருங்க. அவனை கவர் பண்ணுங்களேன். இவன் சிஎஸ்கே, நான் ஆர்சிபி. மும்பைன்னு ஒருத்தவருங்க அவன் வரல, வினோஜ் வரல. நாங்கள் 3 பேர் மாற்றி கட்டில் பேசுவோம்.
1000 ரீசன் பேச வந்தல அவனுக்கு ஒரே ரீசன்ல வாய் அடிக்கிடுவானுங்க. ஒரு கப்பு கூட அடிக்கலன்னு. அந்த ஒரு கப்பு அடிச்சிடான்னு வச்சுக்கேன், இந்த நாயெல்லாம் ஒரு வார்த்தை பேச விட மாட்டேன். ஒரு கப்பு அடிச்சிடா போதும் எனக்கு. கப்பு அடிங்க அப்புறம் பேசலாம். அதுதான் இந்த ஒரு இது சொல்றானே இதுல இவெல்லாம் தடி கப்பு அடிச்சாலும் பேச விட மாட்டேன். 10 பேர் இருந்தாலும் ஒரு ஆள் சமாளிப்பேன். கப்பு மட்டும் அடிச்சானே செய்யணும். 20 பேர் இருந்தாலும் ஒரு ஆள் சமாளிச்சிருவேன். அந்த கப்பு தான் மேட்ரு. கப்பு அடி அப்புறம் பேசலாம். கப்பு தான் மேட்ரு மீட்டர்ன்றா. வருஷம் வந்து நம்ம விராட் கோலி தான் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் இருக்காப்ல. இந்த வருஷமா வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் வர வாய்ப்பு. இந்த வருஷம் அவர் தான் வருவாப்ல. ஆரஞ்சு கேப் ஆல்ரெடி அவர் தான் இப்பவும் அவர் தான் ஃபர்ஸ்ட் இருக்காப்ல. 59 அவர் தான். அதுல வந்து சொல்றதுக்கு அடிச்சிருவாப்ல. அவர் தான் வருவாரு. சோ இந்த வருஷம் எந்த டீம் டஃபஸ்ட் டீம் நினைக்கிறீங்க ஐபிஎல் ல? எனக்கு சொல்றது ஒண்ணும் இல்ல, அவனே பேசுங்க. டஃபஸ்ட் டீம்ல சென்னை மும்பை தான் எப்பவுமே எங்களுக்கு. அதுல எந்த டீம் டஃபஸ்ட் டீம் நினைக்கிறீங்க? நான் இல்லதுல என்னடா இல்லன்ற இன்ட்ரஸ்ட் இல்ல. டேய் எதனா ஒரு டிசி ஆர்சி அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச எஸ்ஆர்எச் தான் தல. எஸ்ஆர்எச் தான். முன்னாடி வாய்ப்பு இருக்கா? ஆர்சிபி அடி பண்ணது இல்லையா? ஆமா ஆர்சிபி அடி பண்ண. பில் சால்ட் இருக்காப்ல ஓப்பனிங்கு. அவர் ஆடின ஆர்டர் நேற்றே பார்த்தீங்க. ஆல்ரெடி கேகேஆருக்கு தான் அவர் ஆடிட்டு இருந்தாரு. ஒரு கண்டென்ட் இல்லாம பேச வரீங்கடா. இது வரைக்கும் மும்பை ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சதில்ல. நேற்று வந்து சூரியகுமார் யாதவ் கிட்ட பேட்டி எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் நீங்க ஓப்பனிங் மேட்ச் யார்கிட்ட வின் பண்ணதில்லை அப்படின்னு. உடனே உங்களை மாதிரி மைக்கு பிடிச்சி வந்துக்கிட்ட அவனை சொல்லிட்டாங்க, நீங்கள் கேட்டிங்களா உங்களுக்காண்டி அந்த ஃபஸ்ட் மேட்ச் நாங்கள் வின் பண்ணுறோம் அதுக்குன்னு ப்ரெஸ் மீடியாக்கோசமே அவங்க இந்த ஃபஸ்ட் மேட்ச் வின் பண்ணுறாங்களா சிஎஸ்கே கிட்ட. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே தான். ஸோ எவ்வளோ டார்கெட் வச்சா வந்து சிஎஸ்கே வந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்குது? சேப்பாக்கம் 180+ இருந்தாலே வின் பண்ணிடலாம். ஏன்னா ஸ்பின் போலிங் தான் இங்கே. ஸ்பின்னில் ரவி பேர் வந்துருச்சு. ரவிச்சந்திரன், அஸ்வின், இந்திரஜித் இருக்கா, இவன் ரச்சின் ரவீந்திரா இருக்காப்புல. இது போதும். இவன் அதுக்கு பேச 100 அகமதார இருக்காரு ஸ்பின்னுக்கு. இவங்க 4 பேர் போதும். போட்டாங்கன்னா ஸ்பின் போலிங்கில் எடுத்துடலாம். வாடா சிஎஸ்கே தான்டா வா. தலை டோனி வந்து என்ட்ரி ஆகும்போது ஸ்டேடியம் எந்த சாங் போட எப்படி இருக்கும்? இந்த வாட்டி ஃபேவரட்டான சாங்கு நீ பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம் அந்த சாங் தான் போடுவாங்க. இந்த வாட்டி இப்போ இது பாட்ஷா பிஜிஎம் போட்டால் நல்லாயிருக்கும். கன்ஃபார்மாக அது போட்டே ஆகணும். அது நல்லாயிருக்கும். அவருக்கு தலைக்கு என்ன என்ட்ரி சாங் போடலாம்? பேடாசுமா அந்த பாட்டு போட்டால் தரமாக இருக்கும். தலைக்கு எந்த சாங் போட பயங்கரமாக இருக்கும்? ஜெயிலர் பிஜிஎம். ஹுக்கும் சாங்கா? தலைக்கு எந்த தலை போல வருமா? அஜித் சாங். ஓகே. உங்களுக்கு எந்த சாங் போட வேற மாதிரி இருக்கும்? லியோ சாங். ஓகே. ஆள் ஆடக்கூடாது அதுதானே. ஆரம்பிச்சா ஆர்சிபி இந்த வருஷமா கப் அடிக்க வாய்ப்பு இருக்கா? ப்ரோ தளபதி இருக்கிற வரைக்கும் அவங்க கப்பை தொட முடியாது. அப்படி அவங்க 2 பேர் விட்டு போனால் கூட எங்கள் ஆளுங்க வருவாங்க. பழைய ஆளுங்க அவங்க சாப்பிட்ருவாங்க. இப்போ அஸ்வின் ஜடேஜா வேற ஒன்லி சென்ட்டாங்க. இப்போ 2 பேர் சேர்ந்து என்ன காம்போ, சரியான காம்போ என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. இந்த மேட்ச் இந்த மும்பை டீம்ல இப்போ 10 விக்கெட்டை 2 பேர் சேர்ந்து எடுக்க போறாங்க. மேட்சே முடிஞ்சிச்சு. இந்த லிவிங்ஸ்டனு ஃபில் சால்ட் அவங்களாம் ஒன்று சொல்லிக்கிறேன், பார்த்தாடுங்க. அது ரன் அடிக்க முடியாது உங்களால. எங்க ஆள் நூல் இருக்காப்புல சுத்தாப்புல நடுவுல உள்ள வந்து 100 அகமது வேற இதுல 10க்கு 3 ஸ்பின்னரு பார்த்தாடுங்க. 3 ஸ்பின்னர்ல தேவையில்ல. 2 பேரே போதும். 2 பேரும் மேட்ச் முடிச்சு விட்டுருவாங்க. எப்படி இருந்தாலும் ஆர்சிபி கப்பு லாலிபாப்பு சப்பு அவ்வளோதான். லாலிபாப் தான் உங்களுக்கு எப்பயுமே 11 பேருக்கோ லாலிபாப் வாங்கி நாங்களே தரோம். ஆர்சிபி பிளேயர்ஸுக்கு அவங்களாம் அதெல்லாம் எல்லாமே பார்த்துக்கலாம். எந்த டீம் வந்து கப் அடிப்பான்னு நினைக்கிறீங்க? நான் ஆர்சிபி. ஏன்னா அவனுக்கு ஒரு வருஷமா கப்படியில் ஈசாலா கப்பு ஆர்சிபி லாலிபாப் சப்பு தான்ன்றாங்க எல்லாம். அதனால இந்த வருஷம் அவனுக்கு கப் அடிக்கணும். ஃபர்ஸ்ட் மேட்ச் பயங்கரமா டஃப் கொடுத்துருக்காங்க. ஆமாம், என் மச்சான் கோலி 50 அடிச்சிட்டான். அது போதும் நம்மளுக்கு. வேஸ்ட் மிச்சம் எல்லாம் ஆர்சிபியில். ஈசாலா கப்பு வந்து இந்த வருஷம் ஆர்சிபிக்கு தான். சிஎஸ்கே vs மும்பை வந்து இன்னைக்கு மேட்ச் நடக்குது. யார் வந்து வின் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? சிஎஸ்கே தான் வின் பண்ணா. போய் நான் மும்பை வின் பண்ணோம். சிஎஸ்கே சென்னையில் நடக்குது மேட்ச். இதோ பக்கத்துல இருக்கு ஸ்டேடியம். இன்னைக்கு டோனி அடிக்கிற 3 6 கங்குலி சரியான அடிப்பானா. செம அடி. கங்குலி தான் இன்னைக்கு மேட்ச்னா. இன்னைக்கு ப்ரெடிக்ஷன் 50-50% ப்ரோ. சிஎஸ்கேக்கும் இருக்கு, மும்பைக்கும் இருக்கு. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து லாஸ்ட் ஒரு 11 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா எம்ஐ வின் பண்ணதில்லைன்றாங்க சிஎஸ்கே கூட. அதுதான் இந்த மேட்ச் வந்து 2 டீமுமே கொஞ்சம் ஈக்குவலாக இருக்காங்க, பேலன்ஸாக இருக்காங்க. ஆனால் 2 பேருக்குமே வாய்ப்பு இருக்கு. ஆனால் கடப்பார டீம் சொல்லலாம் மும்பை இந்தியன்ஸ். இந்த வருஷம் எப்படி நினைக்கிறீங்க? எல்லா டீம்லயும் கடப்பார டீம் இருக்கு. கடப்பார டீம்னா எஸ்ஆர்எச் தான். மும்பைல எஸ்ஆர்எச்ல தான் கடப்பார கிளாஸ் இருக்குறா போல. அவர் தான் பொழுது கட்டார். அதனால இந்த மேட்ச் வந்து சென்னை தான் கேட்கும். எஸ்ஆர்எச் வந்து இந்த வருஷம் 300 அடிக்க வாய்ப்பு இருக்கா? இருக்குது. அந்த மத்தியான மேட்ச் அடிப்பாங்க 300 ரன் கன்ஃபார்ம். ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தா ப்ரோ எங்க டீம்
அதெல்லாம் சொல்ல அதெல்லாம் ஆர்சிபி ஜெர்சி போடுறது அதெல்லாம் சொல்ல மாட்டேன். விராட் கோலினா எங்க டீம் விராட் கோலி. சரி ஆர்சிபில வந்து இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் மேட்ச் பயங்கரமா ஆடி இருக்காங்களா? எப்படி இருக்குது அது பாக்கும்போது பேட்டிங் அது பாக்கும்போது ஸ்டார்டிங்ல வந்து தோத்துறோம்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் அடி ஒண்ணு இடி மாதிரி இருந்தது. அது கோலி ஆச்சே சந்தோஷத்துல நாங்க எல்லாம் ஆர்சிபி ஜெர்சி போட்டு வந்துரும். எனக்கு சரியான மேட்ச் நேத்து. அது மனசு திருப்திக்கு தான் நாங்க வந்து மேட்ச் பார்த்துறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குதுண்ணா. இந்த வருஷம் கண்டிப்பா ஆர்சிபி சரி மைக் விளையாடாதீங்க. வந்து இந்த வருஷம் கண்டிப்பா கப் அடிச்சு தூக்கிட்டேன்றீங்களா? இந்த வருஷம் செமிஃபைனல் அதான் குவார்டர் ஃபைனல் வந்தானே கழிச்சுவானா. ஃபைனல் அவனால குறி வச்சா எழ விழணும். ஆன் பண்ணிடலாம். சிஎஸ்கே vs மும்பை ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்குது. எந்த டீம் வந்து வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? சிஎஸ்கே தான் வின் பண்ணோம் மேட்ச். அப்படின்னு பார்த்தா மும்பையில் கூட தான் வெயிட் அதிகமாக இருக்குது. கடப்பாறை டீம் வந்து மும்பை டீம் சொல்றாங்க. இந்த அளவுக்கு எப்படி இருக்கு பேட்டிங்ல ஆடுறது? வருஷம் அவங்க வந்து கடப்பாறை டீம் தான் சொல்கிறாங்க. பட் வந்து நீங்கள் மேட்ச் வைஸ் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தான் வின் பண்ணோம் இன்றைக்கி. ஸ்கையோட கேப்டன்ஷிப் வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்? அவங்க இன்டர்நேஷனல் லெவலே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியன் டீம் அவ்வளோ சூப்பராக கொண்டு போயிட்டு இருக்காரு. பார்க்கலாம் T20 இது ஐபிஎல் எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். எவ்வளோ டார்கெட் வச்சா சிஎஸ்கேல இருந்தால் பீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க? சிஎஸ்கே ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே தான் வின் பண்ணோம். இன்கேஸ் மும்பை வந்து ஃபஸ்ட் பேட்டிங் ஆனாங்கன்னா சிஎஸ்கே தோற்றுரும். இன்றைக்கி மேட்சோட நிலவரம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே. ஸோ எந்த டீம் வந்து டஃபஸ்ட் டீம்னு நினைக்கிறீங்க ஐபிஎல் சீசன் இந்த 10 டீமில்? ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க. பவுலிங் சைடும் சரி பேட்டிங் சைடும் சரி. பட் ஆனால் அவங்களோட அந்த டீமுக்குள்ளே ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூ இருக்குது. அதனால் அவங்க கப்பு அடிக்க மாட்டாங்க. அடிக்க மாட்டாங்க. ஸோ விராட் கோலிக்கு வந்து இந்த வருஷமும் கப்பு கிடைக்க வாய்ப்பு இல்லைன்றீங்க? ஏன்னா டீம் வந்து என்னோட ஒப்பீனியன் வந்து ஆர்சிபி கப் அடிக்க மாட்டாங்க. பேட்டிங் ஆர்டர் நல்லா ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணியிருக்காங்க. இல்லை டீம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஆர்சிபி. இந்த வருஷம் அவங்க எடுத்துருக்க பிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒண்டர்ஃபுல்லாக எடுத்துருக்காங்க. பட் ஆனால் கப் அடிப்பாங்களா கேட்டிங்கன்னா என்னால் 100% ஷூராக சொல்ல முடியாது. கப் அடிக்க மாட்டாங்க. ஓகே. மேபி டிகேவோட அவங்க அந்த அவரோட கன்சர்ன் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா ஒரு 90% சான்ஸ் இருக்குது. இல்லை அதுவும் விட்டுட்டு நான் ஆஸ் யூஷுவல் கிளாஷ் தான் போவேன் அப்படின்னாங்கன்னா டீமுக்குள்ளே கிளாஷ் பண்ணாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அங்கே வந்து டீம் யூனிட் இல்லை. அதுதான் பிரச்சனையே. அங்கே வேறு ஒன்று வந்து எந்த சாங் போட்டு நீங்கள் ஸ்டேடியமில் போட்டால் தரிக்கிறீங்க? உலகத்துக்கே தெரியும் பொட்டு வச்ச சாங் தான் போடுவாங்க. இப்போது அதுக்கு தானே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் போடுவாங்க. ஸோ எந்த டீம் வந்து டஃபஸ்ட் டீமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் தான் டஃபஸ்ட் டீமாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் இந்தியன் பேஸ் எல்லாருமே வந்து அந்த டீமில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து மும்பை இந்தியன்ஸ் டஃபஸ்ட் டீம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா SRH. ஸோ இந்த டீமில் போக இருக்கும். ஸோ SRH இந்த டைம் வந்து 300 அடிக்க வாய்ப்பு இருக்குங்க? பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா வந்து மிடில் ஆர்டரும் டாப் ஆர்டரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால 300 பாசிபிள் இருக்குது. ஏன்னா ப்ராக்டிஸ் மேட்ச்சில் 270 அடிக்கிறாங்க. ஸோ 300 பாசிபிள் இருக்குது. ஓகே. எந்த டீம் வந்து ரொம்ப முக்கியம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சீசன்? இல்லை அப்படி எதுவுமே கிடையாது. மொக்க டீமு இல்லை ஷார்ப் டீம் அப்படிலாம் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாருமே அவங்கவுங்க சிட்டியை வந்து அந்த சிட்டியை பேஸ் பண்ணி தான் விளாட்றாங்க. அவங்கவுங்க வின் பண்ணணுன்னு தான் ஆசைப்படுவாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் சிஎஸ்கே கப்பு அடிக்கலை இந்த வருஷமாக ஏதோ ஒரு ரீசனால் மிஸ் ஆகுதுன்னா எனக்கு யார் அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா டெல்லி, பஞ்சாப், ஆர்சிபி கூட ஓகே தான். பட் ஆனால் அவங்க லாஸ்ட் இயர் பண்ண அந்த பிஹேவியர்னால் வந்து எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் போச்சு. அது வரைக்குமே வந்து ஆர்சிபி கப் அடித்தா நல்லாயிருக்கும் தான் ஒட்டுமொத்த ஃபேன்ஸுமே வந்து ஹோப் வச்சுருந்தாங்க. பட் அவங்களோட அந்த லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு செமிஃபைனல் குவாலிஃபிகேஷன் ஆனதுக்கே வந்து அவங்களோட என்டையர் பிஹேவியருமே வந்து ரொம்ப பேடாக இருந்தது. அதனாலே வந்து அவங்க அடிக்க மாட்டாங்கன்றது தான் எனக்கு தோணுது. ஸோ அதுக்கு வந்து சிஎஸ்கே வந்து ரிவெஞ்ச் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அதான் இப்போது இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அந்த எம்எஸோட அந்த ஆடு போயிட்டுருக்கு இல்லைங்களா, அந்த சைக்கிள் ஆடு, அதிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது தக்லைஃப், அது எதுவும் எந்த ஒரு ஏஐயும் கிடையாது, அவரே பண்ணியிருக்காரு தான். அது ஸ்கின் பண்ணாது, அவனுங்களுக்கு பண்ணது தான் அது. ஓகே. ஸோ டோனியை தவிர டோனிக்கு வந்து இந்த டைம் வந்து எந்த சாங் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்ட்ரி சாங் பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு தீ மதுரம் நீ சிங்க குட்டி தங்க குட்டி அடடா அடடா அடடா. ஓகே. இந்த வருஷம் வந்து எந்த டீம் வந்து டஃபஸ்ட் டீம்னு நினைக்கிறீங்க? சிஎஸ்கே தான். சிஎஸ்கே டஃப். அதை கம்பேர் பண்ணும்போது மற்ற டீம் என்ன டீம்? மொக்க டீமா ஆர்சிபி. மும்பை அடிக்கும். மும்பை அடிக்கும். தலை டோனிக்கு வந்து எந்த சாங் போட்டால் நல்லா இருக்கும்? அதான் நீ பொட்டு வச்ச தங்க சாங் எந்த பிளான்? அடுத்தது வந்து தாங்க பழைய பாத்திஜமா பாட்ஷா பாய். மாற்றி மாற்றி சொல்லுங்க.